பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஆமேன். ஞானஸ்தானம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு தான் முக்கியமா அந்த வீடியோ. ஞானஸ்தானம் அப்படின்னா 2 வகையான ஞானஸ்தானம் இருக்கு. ஒன்று ஜலத்தினால கொடுக்கப்படுகிறது, அதாவது தண்ணீர்ல மூழ்கி நம்ம எந்திருக்கிறது. இன்னொன்று ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறது, அது ஆவியினால கொடுக்கப்படுகிற ஒரு ஞானஸ்தானம். ஸோ 2 வகையான ஞானஸ்தானம் இருக்கு. முதலாவது இந்த ஜலத்துல கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக முதலாவது நம்ம ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத பத்தி இதற்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நான் இதுல ஷார்ட்டா சொல்றேன். ரட்சிப்பு என்பது கர்த்தராகிய இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்கிறது. அதாவது அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காகவே உயிர்த்தெழுந்தார் என்பதை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணும்போது, வாயினால அதை அறிக்கை பண்ணும்போது தான் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம தாமதிக்காம ஞானஸ்தானமும் எடுக்கணும். ஞானஸ்தானம் என்பது கட்டாயமா நம்ம எடுக்க வேண்டிய ஒன்று. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ நம்ம 2 வகையான ஞானஸ்தானமும் நம்ம எடுக்கணும். ஒன்று ஜலத்தினால எடுக்கிற ஞானஸ்தானம், அதாவது தண்ணீர்ல மூழ்கி எந்திரிக்கிறது. பாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதுக்கு அர்த்தம். ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறது, அதாவது தண்ணீர்ல மூழ்கி எந்திரிக்கிறது. தண்ணீர்ல மூழ்கும் போது நம்ம பாவத்திற்கு மரித்து, அதாவது பழைய மனுஷனை களைந்து போட்டு தண்ணீர்ல மூழ்கி நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா, அது நீதிக்கு பிழைத்திருக்கிறது. இனிமே நான் பழைய மனுஷன் கிடையாது, இனி நான் புதிய மனுஷன், புது மனுஷன் சொல்லி நம்ம அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக தான் அந்த ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிறது. இதை கட்டாயம் நம்ம எடுக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யம் நம்ம போக முடியும். ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே மாறும். இதற்கு நானே ஒரு பெரிய உதாரணம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையும் ரொம்ப தாறுமாறா தான் இருந்தது. ஆனா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே முற்றிலுமாய் மாறுச்சு. இதே போலதான் நீங்களும் ரட்சிக்கப்படலை அப்படின்னா ரட்சிக்கப்படுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் அந்த வீடியோவை உங்களை பார்க்க வைக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ள ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்க தாமதிக்காதீங்க. ஏன்னா இனி காலம் செல்லாது, நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாறும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். எதற்கு நேராகனா சத்தியத்திற்கு நேராக நம்மளை வழிநடத்துவார். அவர் நமக்கு கைட் பண்ணுவார். நம்ம ஒருவேளை தவறான பாதையில போனா கூட ஆண்டவர் இது தவறுமா, நீ அதை விட்டு வேண்டாம், நான் உனக்கு சரியான பாதையை காட்டுறேன்னு சொல்லி நம்மளை வழிநடத்துவார். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரு நம்மை கைட் பண்றதற்கு. அதனால யோசிக்க வேணாம், கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்க வாழ்க்கை மாறுறத நீங்களே பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.